ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் டு மேரி அ ட்ரக்கடிக் சைக்கோ பார்ட் 14. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இவங்க வாயனோட அத்தை மாமா வச்சுருக்க சொத்து எல்லாமே வானுக்கு தான் சொந்தம். வாயின் தான் அதோட லீகல் ஓனர். இவங்கெல்லாம் சும்மா வாங்கிக்கிட்டேருந்து ஏமாற்றி அதெல்லாம் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் லியாக்கிட்ட சொல்லும்போது லியாக்கு இதை கேட்டது ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கும். ஸோ அதோட பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கேன் ஈச் வித் பார்ட் 14. ஆனால் அப்போ என்னண்ணா சொல்கிற? அப்போது அவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அண்ணி ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். ஓ மை காட், இப்படிலாமா இருப்பாங்க? எனக்கு நினச்சாலே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. சரி விடு, நான் கிளம்புறேன். ஏய் நெல்லு. என்ன? ஏன்னா அண்ணியை பற்றி கேட்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டால இல்லையா? அண்ணி சாப்பிட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டு கேட்கல, லஞ்சை கேட்குறேன். ஓ, நான் வேணா கால். ஐயோ, அன்னிக்கிட்ட தான் ஃபோன் இல்லையே. ஃபோன் இல்லையா? அதானா என்னன்னா என்ன சொல்ல வந்தியே சொல்லு. ஒன்றும் இல்லை, நத்திங். ஒன்றும் இல்லையா? அப்போ நான் போவா? போ. சரிண்ணா, நான் வேணா வீட்டுக்கு போய் அண்ணி சாப்பிட்டாங்களா இல்லையா உங்கள்கிட்ட கேட்டுட்டு கால் பண்ணி சொல்கிறேன். சொல்லு பா அப்படின்ட்டு லியாவை அங்கேருந்து பற்றி விட்டா. இருந்தாலுமே தேங்க் வந்து உட்காரும் போது ஒன்னோட தாட்ஸாக தான் வருது. அவள் பேசுகிறது நடந்துக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தன்னால் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதை சின்ன பார்த்துட்டு, டேய் நம்ம தேங்க்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிற? அங்கே பாரு, பைத்தியக்கார மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். அது பைத்தியம் இல்லை, காதல் அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். உடனே சின்ன பார்த்துட்டு, என்னது காதலா? இது சைக்கோக்கா? காதல் தான். ஃபஸ்ட்டு அவனை பொண்ணுங்க ஏமாற்ற ஆரம்பித்தப்போ அவனுக்கு முதல் காதல் வந்து தோல்வியில் முடிஞ்சு அடுத்து வெறி பிடிச்சிச்சு. இப்போ உண்மையான காதல் அவனுக்கு மலர்ந்துருக்கு. அதான் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டா அவன் பைத்தியமோ இல்லையோ, நீ பைத்தியம் தான்டா, பைத்தியம் மாதிரியே பேசுகிற அப்படின்ட்டு சின்னவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தேங்க் படுக்க சிரிச்சுட்டு, சரி சாப்பிடும் அப்படின்னு ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டு முடிக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. வாயனை பார்க்கலாமே அப்படின்ட்டு வாயனை பார்க்குறதுக்கு தான் அப்படியே கிளம்பி வரான். ஸோ வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை. ஆக்சுவலாக லியாவுக்கு வந்து ஏதோ காலேஜ் டூர் போகிறாங்க போல். ஸோ கிளம்பி போயிட்டா. அம்மா அப்பாவுமே சும்மா எங்கேயாவது சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வரோமா அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வீட்டில் தனியாக வாயின் மட்டும் இருக்கா. வாயினுக்கு வந்து வீட்டில் தனியாக இருக்கலாம் பூசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி இருந்திருக்கா. அதனால் அவளுக்கு பயம்லாம் இல்லை. அவள் பாட்டுக்கு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக தேங்க உள்ளே வரான். அவன் உள்ளே வரதை பார்த்ததும் வாயினுக்கு வந்து என்ன பேசுகிறது எப்படி அவன்கிட்ட நடந்துக்கிறதுன்னு வேறு தெரில. வீட்டில் வேறு யாரும் இல்லையா. ஒரு மாதிரி அவனை பார்த்து நிற்கும் போது வந்து வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் ஏன்ட்ட பேசுனீங்களா? ஏன் உன்கிட்ட நீ தான் நீங்கள் இருக்க, அப்போ உன்கிட்ட தானே பேச முடியும். இல்லை என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்களே, நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்களே. ஸோ அதான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி? அது வேணாம் விடு, எனக்கு கோவம் வருது, வேணாம் விட்டுரு அப்படின்ட்டு சொல்லிட்டு நேராக தேங்க வந்து ரூமுக்கு போகிறான். பார்த்தா இன்னுமே அந்த அவன் வாங்கி வச்சாலே ஒரு ஃபோனு அது அப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலாக அவன் வாயினுக்கு தான் வாங்கி வச்சுருப்பான். இங்கே எதுக்கு அவன் எடுத்து வச்சுருக்கானா, வாயின் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுக்காக உள்ளே வரவா, இதை பாப்பா அதை எடுத்துப்பா சர்ப்ரைஸ் ஆவான்றது கண்டி தான் வச்சுருக்கான். இருந்தாலும் அது அப்படியே இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அப்படியே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வெளில வரான். வாயின் அப்போ தான் சோஃபாவில் உட்காந்துருப்பா. ஸோ என் வேமா வரதை பார்த்ததும், என்னாச்சு? இது என்னது? அது என்னதா? நீங்கள் தானே எட்டு வரீங்க, என்கிட்ட கேட்டா? அப்போ நீ இதை பிரித்து கூட பார்க்கலன்னு சொல்ல முடியாது, பார்த்தேன். ஓ பாத்தியா? அப்போ இது உள்ளே என்ன இருந்தது? ஃபோன் இருந்தது. யாருக்கு? என்ன கேட்டா? பைத்தியக்காரி, இதில் வால்பேப்பரே ஹோம் ஒர்க்கடே தாண்டி வச்சுருக்கேன். அப்போ உனக்கு தெரிய வேண்டாமா இது உனக்கானது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாமா? நீ பாட்டுக்கு அப்படியே போட்டு வச்சுருக்க. இது எனக்கானது அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். அப்படின்னா தான் எனக்கு தோணும் இது எனக்கானது அப்படின்னு. நீங்கள் பாட்டுக்கு சும்மா ரூமில் வச்சுட்டு இதை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது எப்படி எனக்கானதாகும்? நீங்களாம் வந்து இது உனக்கானது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தா அது இது எனக்கானதாகும். புரியுதா அப்படின்றா. அப்படியே தேங்க் பார்க்குறான். டீ என்ன நானே கோவத்துலேருந்து நானே சபதம் எடுத்தாலும் நீ என்னை உருக வச்சிருவீல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போன வகையில் கொடுத்து, இது உனக்கானது தான், ஏன்னா உன்னோட புருஷன் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு வச்சுக்கோ. ஆனால் எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியாதே, அதுதான் நான் இருக்கேன்ல, வா சொல்லி கொடுக்குறேன். இல்லை வேணாம் லியா கிட்டே கேட்டுக்கிறேன். ஏய் வாங்கி கொடுக்குறது நான்,
அப்போது எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு நான் தாண்டி சொல்லிக் கொடுக்கணும். நீ என்ன லியா கிட்ட கெடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். அதெல்லாம் முடியாது. அது அது நீ வந்து பொய்ன்னு வந்து இழுத்துட்டு இருக்காம வா அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் எழுத்த ஃபோர்ஸுக்கு வாயின் வந்து கரெக்டாக தேங்கோட லேப்லேயே போய் உட்கார்றா. வானுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை நான் இங்கே சோஃபாலேயே உட்காந்துக்கிறேனே. இல்லை பரவாயில்ல, நீ எங்கேயே உட்காந்துக்கோ, இதுவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கு. இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கிறத பார்த்தா நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியலையே. ஓ தெரியலையா? அதெல்லாம் நல்லா தான் தெரியும். ஃபோனை பாடுறி, என்னையே பார்க்காத, வெக்கப்படாத அப்படின்றான். அவனுக்கு சொல்ல சொல்லதான் ஒரு மாதிரி வெக்கமாகவே வருது. ஒரு மாதிரி சிரிக்கிறா. அவன் வந்து இந்த பாரு இதெல்லாம் இப்படி தான் அப்படின்ட்டு எப்படி கால் பண்ணணும், எப்படி மெசேஜ் பண்ணணும், இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். வாயினும் அதை நல்லா பிக்கப் பண்ணிக்கிறான். ஏன்னா வாயின் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிப்பா. ஸோ அதே மாதிரி இதையும் அப்படியே ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டா. அவளுக்கு ஃபோனை நினச்சா ஒரு மாதிரி ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த ஃபோனை வாங்கி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. அப்போ தேங் வந்து நம்ம வேணால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? எனக்கு எடுக்க தெரியும், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே, எனக்கு ஞாபகம் இருக்குது, எடுக்கலாமா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபோனை முன்னாடி கொண்டு வரா. அப்போ அவன் பார்க்குறான். நான் வந்து உன்னை மட்டும் தனியாக எடுக்க சொல்ல, என் கூட நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் செல்ஃபி இந்த மொபைல் எடுத்துக்கலாமா அப்படின்றான். அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தேங் வர காதுகிட்ட வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஃபோட்டோ தானே எடுத்திருக்கோம், செல்ஃபி 2 பேரும் பர்சனலாக ஃபோனில் எடுத்துக்கிட்டது இல்லைல்ல, இப்போ எடுக்கலாமா? அது இவ்வளோ க்ளோஸாவா எடுப்பாங்க? இவ்வளோ க்ளோஸாக எடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, எடுக்கலாம் அப்படின்றான். அவள் அப்படியே பார்க்குறா. இருந்தாலும் சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு வாயினும் அப்படியே ஃபோனில் வச்சு 4-5 ஃபோட்டோ எடுக்கிறா. தேங்க ஃபோட்டோ எடுக்கிறான். சரி 2 பேரும் மாறி மாறி ஒரு 10-15 செல்ஃபிலாம் கிட்டே எடுத்துட்டாங்க. எடுத்து பார்த்துட்டு வாயின் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, இதில் எங்கே உங்கள் வாய் என்ன இப்படி இருக்குது, இது நல்லா இல்லை, இப்படிலாம் போஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்ட்டு பாட்டுக்கு வரிசை அடிக்கிட்டு இருக்கா. தேங்க பார்க்குறான். என்னது இது, இந்த பிள்ளை ஃபோன் கொடுத்தோன்னே இப்படி பேசுது பைத்தியம் மாதிரி அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். இதில் வேறு தேங் நம்பர் எப்படி சேவ் பண்ணுறது உனக்கு டவுட் வேறு. நான் உங்களை ஹஸ்பண்ட்னு சேவ் பண்ணவா இல்லை ஸ்வீட் ஹார்ட்னு சேவ் பண்ணவா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. உடனே தேங்க, நீ வேணா என்னையா ஹனின்னு சேவ் பண்ணிக்கோ வேண்டி. ஹனியா? ஹனினா தேனு தானேங்க. நான் உங்ககிட்ட அப்படியே ஹனி மாதிரி தானே நடந்துக்கிறேன். இல்லை நீங்கள் என்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க. எப்படி நடந்துக்கிறேன்? ஒரு மான்ஸ்டர் மாதிரி. நான் வேணா உங்களை மான்ஸ்டர்னு சேவ் பண்ணிக்கவா? நீங்கள் அப்படி தான் என்கிட்ட நடந்துக்கிறீங்க. நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்கேன் உங்ககிட்ட, நீ ஏடி இப்படி பேசிகிட்டு இருக்க? மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீங்களாம் என்றைக்கும் என்கிட்ட சட்னி ஆயிடுவேன். என்னது, இதெல்லாம் வேறு பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ண தெரியும், கொண்டா ஒழுங்கா நான் ஹனியும் சேவ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவனே ஃபோனை வாங்கி ஹனிலாம் சேவ் பண்ணி கொடுக்குறான். உனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு தேங்க பார்த்து, சரி டின்னர் சாப்பிட்றீங்களா? நீ ஊட்டி விட்டா சாப்பிடுவேன். என்னது ஊட்டி விடணுமா? ஆமாம், நான் தான் அவனோட ஹனி இல்லை, ஸோ ஹனிக்கு ஒய்ஃபு தான் ஊட்டி விடணும். ஊட்டி விட்டுட்டா போச்சு அப்படின்ட்டு அவனும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தேங்கிட்ட ஊட்டிக்கிட்டு இருக்கா. தேங்குமே இவன் ஏதோ பாசத்தில் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அது வாயின் வந்து தேங்கோட லேப்பில் உட்காந்து தான் சாப்பாடு ஊட்டணுமாமா. ஸோ லேப்பில் நீ உட்காந்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அடை வேற பிடிக்கிறான் வாயினுக்கா. நீங்கள் ஹனி இல்லைங்க, குழந்த, அப்படி தான் பிஹேவ் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு பேபின்னு தான் வைக்கணும். நீ எப்படினாலும் கூப்பிட்றீ, நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு அதை சந்தோஷம் தாண்டி. தேங்க் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்ட்டு அவளும் ஒரு வழியாக தேங்க் நல்லா சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தேங்க் வந்து, சரி இப்போ மூடு நல்லா தானே இருக்குது, இப்போ சொல்லு, நீ எதுக்கு அன்றைக்கி பயந்த? ஏதோ ஒன்று நீ மறைக்கிற, என்னன்னு சொல்லு. அது அது தேங்க் நான் தான் சொன்னேன்ல, அது கேட்காதீங்க, அது எனக்குள்ளே இருக்கட்டும்னு. இல்லை உனக்குள்ளே இருக்கட்டுங்கிறதுக்காண்டி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், சரியா? ஸோ ஷேர் பண்ண என்கிட்ட. இப்போ நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேணா விட்டுருங்க. ஏங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இது சொல்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன்னு. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி போன நான் பார்க்குறேன் உங்ககிட்ட இவ்வளோ சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கான ரீசன் என்ன? இப்படி பண்ணாவது என் மேலே உனக்கு நம்பிக்கை வரும் நீ சொல்லுவேன் தான். ஆனால் இன்னுமே என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலடி.
அப்படி எல்லாத்தையும் நான் பட்ட கஷ்டம் அப்படி. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உங்கள மாதிரி அம்மா அப்பா எனக்கு இல்லை. நான் வளர்ந்தது ஒரு அனாதை மாதிரி. அது கஷ்டம் எவ்வளோ இருக்கும்னு தெரியுமா? அது எப்படி வலிக்கும்னு தெரியுமா? நான் எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னால் நீங்களே தாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். என்னால் அதை சொல்ல முடியாது. அது சொன்னால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். விட்டுருங்க. ஏன் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வராது. நீ சொல்லு ப்ளீஸ். நீங்கள் என்ன நம்புறீங்கல்ல? நீங்கள் எனக்கா என்னாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் கேட்காதீங்க தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனே வேறு ஹக் பண்ணிக்கிட்டா. தேங்க் இப்படி பண்ணதும் சரி, இதுக்கு மேலே கேட்க வேண்டாம், அதான் நம்மளுக்கெல்லாம் தெரியுமே, அவளாக வந்து சொல்லட்டும் அப்படின்ட்டு அவனு விட்டுட்டான். ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு உடனே அவளை கட்டி பிடிச்சி, சரி அழுகாத, அசிங்கமாக அழுகாதடி. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கும்போதே கில்ட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அதை நான் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா நான் எங்கே சொல்லி உங்ககிட்டேருந்து என்னை கூப்பிட்டு போயிடுவாங்களோன்னு வேறு பயமாக இருக்குது. என்கிட்ட எதுக்கடி உனக்கு கூப்பிட்டு போகணும்? நான் உன்னை விட்டுருவேனா? அப்படி நான் உன்னை எதுக்கடி விட போகிறேன்? நீ எனக்கு தான். நான் ஏன் விடணும்? ஒரு வேலை விட்டுட்டிங்கன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு இருக்கேன். எனக்குன்னு நீங்கள் இருக்கீங்க, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது தான். ஸோ நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லாத. நான் கேட்கல, சரியா? நான் கேட்கலடி, கேட்கல, சத்தியமாக கேட்க மாட்டேன். ஆனால் தயவு செஞ்சு அழுகாத. நீ அழுதா எனக்கு ஏதோ மனசெல்லாம் வலிக்குது. யாரோ என் ஹார்ட்குள்ளே ஓட்ட போட்டு கிளிகிற மாதிரிலாம் வலிக்குது. இதுக்கு முன்னாலாம் கரும்பு அந்த மாதிரி வலிச்சதில்லை. ஆனால் இப்போ ஏதோ மனசெல்லாம் வலிக்குது. யாரோ குத்தி குத்தி கிளிக்கிற மாதிரி இருக்குது. நீ அழுகிறத பார்த்தா அழுகாத, தயவு செஞ்சு அழுகாத அப்படின்றான். வானும் சரி நான் அழுகலை அப்படின்ட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்ருக்கா. உடனே தேங்க வந்து அந்த கிஃப்ட்டுக்கு பக்கத்தில் நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து கொடுக்குறான். வான் அதை பார்த்தது அவ்வளோதான், இதுக்கு முன்னாடி அழுததெல்லாம் அப்படின்ட்டு உடனே அப்படியே சிரிச்சிட்டே அந்த சாக்லேட்லாம் உட்காந்து எடுத்து கொண்டு போனா சாப்பிட்டுட்ருக்கா. அப்படியே தேங்க பார்க்குறோம். ஏய், இப்போ தாண்டி அழுதுட்டு இருந்த, முட்டாயை கொடுத்த உடனே எடுத்து வாய்க்குள்ளே போட்டுட்ருக்க. அது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இப்போ ஸ்வீட் சாப்பிட்டோம்ல, ஸோ ஸ்வீட் சாப்பிடும்போது அழுகக்கூடாது. ஸோ அதனால் அழுக மாட்டேன், சின்ன வயசில் என் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்றா. உடனே தேங்க அப்படியே ஒரு மாதிரி அவளை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். இப்போ தான் அழுதுச்சு, அதுக்குள்ளே முட்டாய் சாப்பிட்றது பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவள் சாக்லேட் சாப்பிடும்போது இங்கே எங்கே கணத்துலலாம் ஆயிருக்குமா. உடனே தேங்க வந்து, ஏய் இங்கே வா. என்னாச்சு தேங்க? நான் வரமாட்டேன், போங்க, நீங்கள் வந்து எதாவது பண்ணுவீங்க. ஏய் சாக்லேட் அங்கே கணத்தில் ஆயிருக்குடி, தொடச்சில விட போகிறேன். தொடச்சி விட போகிறீங்களா அப்படின்ட்டு அவளும் நம்பி பக்கத்தில் வந்தான். அவன் பிடிச்ச அந்த சாக்லேட்டில் ஒரு மாதிரி லிக் பண்ணுறான் அவன் ஃபேஸில் இருக்கிறத. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறீங்க? நீ தானே சொன்ன ஸ்வீட் சாப்பிடும்போது கஷ்டம் தெரியாதுன்னு, அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது சாக்லேட்டை சாப்பிட்ணும். நானும் சாக்லேட்டு தான் சாப்பிட்டேன். எங்கே அது என் கன்னத்தில் ஒட்டியிருந்ததுங்க. எனக்கு அதாண்டி சாக்லேட்டு தயம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு லிப்ஸில் கூட ஒட்டியிருக்குடி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வாயின லிப்ஸ் ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். வாயனுக்கா அவ்வளோதான், ஒரு மாதிரி மூச்செல்லாம் அடைக்குது. அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்க்குறா. ஆனால் அவன் என்னன்னா இவனை பார்க்குறதெல்லாம் இல்லை, அவன் பாட்டி கிஸ் பண்ணுறான். ஸோ நல்லா கிஸ் பண்ணி அங்கே இருக்கிற சாக்லேட்லாம் நல்லா லிக் பண்ணி எடுத்துட்டு, இப்போ சாப்பிடு. எனக்கு சாக்லேட்டே வேணாம். ஏன்டி? ஏன் ஏன் சாக்லேட் வேணாம்? பின்னா நான் சாப்பிட்டா நீங்கள் வந்து ஏன் மேலே விழுவீங்க. வேணாம், போங்க. சரி, அப்போ நான் சாக்லேட் சாப்பிடவா? நீ வரியா? நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? அது எனக்கு சாக்லேட் கவர்லேருந்து சாப்பிட தான் பிடிக்கும். உங்கள் மேலே தடவி இப்படி சாப்பிட பிடிக்காதா? வேண்டாம், இப்போ வேணாம். அப்போ எப்போண்டி வேணும்? இந்த மாதிரி டபுள் மீனிங்காக கொஷின் கேட்குறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன் 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 ஸ்டாப் பண்ண மாட்டேன். தயம் கிட்ட வராதிங்க ப்ளீஸ், கிட்ட வராதிங்க தயம். இப்படி பண்ணுறதுல ரொம்ப தப்பு. ஏய், அது மற்ற பொண்ணுக்கிட்ட ரோட்டில் போகிற பொண்ணு இல்லை வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட பண்ணாதாண்டி தப்பு. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பண்ணுறதுலாம் தப்பாகாது. இதுக்கு பேர் தான் ரொமான்ஸ்.
இது இதுக்கு பேர் ரொமான்ஸா? ஆமா. இதுக்கு பேர் ரொமான்ஸா? ஏன்டி இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பண்ணதில்லையா என்ன? பண்ணியிருக்கீங்க. ஓ! அதெல்லாம் ஓவரா பண்ணியிருக்கேன். சில்லித்தனமா பண்ணுறேன்னு சொல்ல வர்ற. சரி பரவால்ல பரவால்ல. முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சோஃபால ஓன பிடிச்சி தள்ளுறான் வானுமே. டேங்! இதெல்லாம் ஓவரா பண்ணுறீங்க. வீட்ல வேற யாரும் இல்ல. ஆமா. யாரும் இல்ல. லியா வேற டூர் போயிட்டா, அம்மா வேற அப்பா கூட ஏதோ டூர் போறேன்னு சொன்னாங்க. வேலைக்காரங்க வேற இல்ல. அப்போ இதான் ரைட் டைம். இப்போ ஸ்டார்ட் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். ஐயய்யோ! தேவையில்லாம சொல்லிட்டோமோ அப்படின்ற மாரி வான்னு பார்த்துட்ருக்க. தேங் அப்படியே ஒரு மாரி வில்லத்தனமா சிரிக்கிறான். ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆடியோ காஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.